உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வீடரை உட்காந்து ஓட்டுற மாதிரி மாற்றிருக்கிறோம். இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கொடிசியாவில் வந்து நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம். அதில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வியெல்லாம் கோர்வையாக ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ பதில் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹெச்பி அப்படின்னு ஒரு முதல் கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு 7 ஹெச்பி. ஃபியூல் என்ன ஃபியூல்னு கேட்குறாங்க. இது பெட்ரோல். அப்புறம் அடுத்தது வந்து டேங்க் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி 3.5 லிட்டர் வரும் இது. அப்புறம் இது வெட்லேண்டில் ஓட்ட முடியுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. வெட்லேண்டில் ஓட்ட முடியும், ஆனால் அதுக்கு வந்து கேஜுவல், இந்த டயர் சைட்டை கட்டிட்டு கேஜுவல் போட்டுக்கணும். அப்புறம் வட்டைப்பாத்தி போட முடியுமா? வட்டைப்பாத்தினா 9 அடி ரவுண்டு தான் பண்ண முடியும். அதுவும் வந்து அகலம் கொஞ்சம் அதிகமான ஒரு இதில் டயமீட்டர் தான் போட முடியும். அது 9 அடியிலேருந்து 10 அடி அந்த ரேஞ்சில் தான் டயமீட்டர் வட்டைப்பாத்தி போடணும். இல்லை எனக்கு சின்னதாக வட்டைப்பாத்தி போடணுன்னா இந்த செட்டை நம்ம கட்டிட்டு ஃப்ரண்ட்டு செட்டை மட்டும், இந்த செட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம சாதா வீடரை மாற்றுறதுக்கு உண்டான பொருள் எல்லாமே தந்துடுறோம் இங்கே. அதை நீங்கள் அப்படியே மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். அந்த பொருள் எல்லாமே நீங்கள் அப்படியே மாற்றி வட்டைப்பாத்தி போடலாம். வட்டைப்பாத்தி போடுறதுக்கு இதில் வந்து முன்னாடி வந்து ரவுண்ட் ரிட்ஜர் போட்டுக்கணும், பின்னாடி வந்து சாதா ரிட்ஜர் போட்டுக்கணும். அந்த வீடியோ வேணால் லிங்க் பண்ண சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த செட்டு உட்காந்து ஓட்டுறது அது சாத்தியப்படாது. அடுத்தது ட்ராலியில் எவ்வளோ லோடு அடிக்க முடியும்? ட்ராலி மாட்டி ஒரு 1/2 டன்னு லோடு அடிக்க முடியும். அதில் ட்ராலி தனியாக பின்னாடி மாட்டி லோடு அடிச்சிக்கலாம். அடுத்தது எவ்வளோ ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஃபியூல் குடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹவருக்கு வந்து 1.1 லிட்டர் பெட்ரோல் எடுக்கும். அப்புறம் பிளேடு விட்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அகலம் அடித்து ஓட்டின்னு போக முடியும்? இது 32 பிளேடு போட்டிங்கன்னா 44.5 இன்ச்சு, அதாவது 44.5 அங்குலம் இது வந்து அகலம் வரும். கிட்டத்தட்ட அது வந்து 4 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். அப்புறம் அதில் 24 பிளேடு ஒரு கொத்து கட்டிடலாம். எண்டில் இருக்கிற ஒரு கொத்து மட்டும் கட்டிட்டிங்கனாக்கா 24 பிளேடு செட் வரும். அந்த 24 பிளேடுக்கு வந்து 33 அங்குலம் வரும். அடுத்தது வந்து எவ்வளோ ஆழம் விழும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆழன்றது வந்து 3-4 பேராமீட்டர்ஸ் சேர்ந்தது. ஒன்று வந்து சாயில் கண்டிஷன், எப்படி சாஃப்டாக இருக்குதா, ஹார்டாக இருக்குதா, அப்புறம் ஈரமாக இருக்குதா, காஞ்சி போயிருக்குதா, அப்புறம் சேர்த்து தான். அப்புறம் ஸ்பீடு, நம்ம எவ்வளோ ஸ்பீடு வச்சு ஓட்டுறோம். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு நார்மலாக சொல்லணும்னாக்கா ஒரு 6 அங்குலம் முதல் சாலில் வந்து ஒரு 6 அங்குலம் ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது சால் ஓட்டினீங்கன்னா ஒரு 8 அங்குலேருந்து 10 அங்குலம் ஓட்டிக்கலாம். இது அந்த டெப்த்து பற்றி கேள்விக்கு பதில். ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டா ரோப் ஸ்டார்ட்டா அடுத்த கேள்வி. இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலுக்கு வந்து தற்போதைக்கு ரோப் ஸ்டார்ட் போட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்தில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் வருது, அதுவும் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஹவருக்கு எவ்வளோ அளவு ஓட்ட முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஹவருக்கு ஒரு சால் ஓட்டுறதுக்கு 2 ஹவரில் ஓட்ட முடியும். அப்புறம் ஸ்பேர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸ்பேர்ஸ் வந்து இது வந்து சாதாரண வீடர் தான் நம்ம இந்த மாதிரி உட்காந்து ஓட்டுறதா மாற்றியிருக்கிறோம். இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸு எங்கள்கிட்ட எந்த நேரமும் கிடைக்கும். இது தவிர எல்லா வீடர் சப்ளையர்கிட்டையுமே வந்து இந்த ஸ்பேர்ஸு கிடைக்கும். அதனால் அதை பற்றி பயமே வேண்டாம். அப்புறம் டிரைவர் எவ்வளோ வெயிட் ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. 75 கிலோ 80 கிலோ ஏறி உட்காந்தாலும் உங்களால் ஈஸியாக ஓட்ட முடியும். அப்புறம் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேடு பள்ளம் 2 வீலரில் எங்கெங்கெல்லாம் ஏற்றி இறக்க முடியுமோ அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் ஏற்றி இறக்க முடியும். அப்புறம் இந்த டயர் வந்து டியூப் மாடல் டயரா சாலிட் டயரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்ம டியூப் மாடல் டயர் தான் போட்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது சேத்துல ஓட்டும்பொழுது அமிங்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அமுங்கும் தான். நம்ம எப்படி டிராக்டர் வீலோட எப்படி அமிங்கின்னு போகுதோ அதே மாதிரி தான் அமிங்கின்னு தான் போகும். ஆனால் ஓட்ட முடியும், ஓட்டியிருக்கிறோம். அடுத்தது வந்து கியர், எத்தனை கியர் இருக்குது இதில்? ஃபார்வேர்டு 2 கியர் இருக்குது, ரிவர்ஸ் ஒரு கியர். வீடரில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து இங்கே மாற்றிருக்கிறோம், ஹேண்டில் பாரில் கொண்டு வந்துருக்குறோம் இதை. அப்புறம் ஷாக் அப்சர்வர் கேட்டிருக்காங்க. ஷாக் அப்சர்வர் வந்து கூடிய விரைவில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இவ்வளோ கேள்விக்கும் பதில் நாங்கள் அங்கே கேட்ட கேள்வியே உங்களுக்கு நாங்கள் தொகுத்து ஒரு சேரை கொடுத்துருக்குறோம். அப்புறம் இதில் என்னென்ன பொருள்லாம் தருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம சென்டர் ரோட்டரியாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே தரோம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்து காட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பிளேடு ஸ்டாண்டு, இது பின்னாடி மாட்டிட்டு இதில் இந்த பக்கம் ஒரு பிளேடு, இந்த பக்கம் ஒரு பிளேடு மாட்டிட்டு நம்ம வீட்டிலேருந்து காட்டுக்கு கொண்டு போகலாம். அது ஒன்று. இது அது தவிர ஒரு தனியால் வந்து நம்ம இந்த டயரை கட்டிட்டு பிளேட் செட்டு போடுறதுக்கு எப்படின்றது நான் வந்து ஒரு இது காமிக்கிறேன், ட்ரையல் காமிக்கிறேன். இது வந்து சிம்பிள் ஜாக்கி. நம்ம இதை வச்சு அப்படியே தூக்கணும்னா மேலே தூக்கும் செட்டு, அந்த டயர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த டயரை கட்டிட்டு
பிளேட் செட்டை மாட்டி நம்ம உழவு செய்ய வேண்டியது தான். அதை நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூ மாதிரி 2 இருக்குது. அதை நம்ம இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது உள்ளார போட்டு இந்த ஹெக்ஸாகன் ராடு மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு அழுத்தணும்னா செட்டு அப்படியே மேலே தூக்கும். மேலே தூக்கிட்டு இந்த காட்டர் பெண்ணை கட்டிட்டு இந்த செட்டை உருவிட்டு பிளேட் செட் போடணும். இந்த பக்கம் இந்த செட்டை உருவிட்டு பிளேட் செட்டு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கீழே இறக்கி விட்ருங்க. கீழே இறக்கி விட்டு இதை எடுத்துருங்க. அவ்வளோதான். ஏறி உட்காந்து ஓட்ட வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் லேண்டில் தான் நீங்கள் டெப்த் ராட் இல்லாமல் ஓட்ட முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து களிப்பான லேண்டு ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னா முதல்ல இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெப்த் ராட் செட்டு அது தனியாக இருக்குது. நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கணும். அது ஆப்ஷனல் தான். அது இதில் மாட்டிட்டு இங்கேருந்து கண்ட்ரோல் இப்படி காலுக்கு வரும். நம்ம காலால் அழுத்தும் போது டெப்த் ராடு கீழே போய் அழுந்து நிற்கும். அப்போ வந்து உங்களுக்கு கட்டு நல்லா கட்டு எடுக்கும். அந்த செட்டு வேணுன்னா எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும் நீங்கள். அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. இங்கே இது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணிக்கணும், இந்த ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கணும். இதில் வந்து சோக்கு நம்ம 2 வீலர் மாதிரியே சோக்கு இருக்குது. இங்கே இந்த இதுதான் சோக்கோட லிவர். இது நீங்கள் இந்த பக்கம் ஆன் பண்ணிங்கனாக்கா இது சோக் ஆன் ஆகிடுச்சு. சோக் ஆன் பண்ணிவிட்டு இதை பெட்ரோல் பெட்ரோல் ஆஃபில் இருக்குது. பெட்ரோல் வந்து ஆனில் அப்படி தள்ளிட்டு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் நியூட்ரலில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். நியூட்ரல்னாக்கா சென்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுதான் நியூட்ரல். இதை பார்த்துட்டு இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உட்காந்து இது மேலே ஏறி உட்காந்து இது கிளச்சை பிடிச்சிட்டு கியர் போட போகிறீங்க. கியர் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர்னால் கீழே இப்படி மேலே ஏற்றுனீங்கனாக்கா ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா 2 வீலர் மாதிரியே தான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கனாக்கா ஃபார்வேர்டு போகும். அவ்வளோதான். ஃபார்வேர்டுக்கு ஓவரு. ரிவர்ஸுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ரிவர்ஸுக்கு கியர் வந்து இந்த கண்டிஷனில் தான் நியூட்ரலில் இருக்கணும். நியூட்ரலில் இருக்கும்பொழுது கிளச்சை பிடிச்சிக்கணும். கிளச்சை பிடிச்சிட்டு நம்ம இது வந்து ரிவர்ஸ் கிளச். இது இருக்குல்ல ஒயிட்டாக, இதை வந்து லைட்டாக அப்படி அழுத்தினா தான் இது லாக்குது. இந்த லாக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அழுத்துனீங்கன்னா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா கியர் வந்து ரிவர்ஸ் கியரு மெஷ் ஆகிடும். அதாவது ஒன்றோட ஒன்று ரிவர்ஸ் கியர் வந்து இன்ஜின் கூட கனெக்ட் ஆகிடும். கிளச்சு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால டிரைவ் வராது. நம்ம கிளச்சு விட்டோம்னா ரிவர்ஸில் போகும். இவ்வளோ தான் இதுக்கு மெக்கானிசம். இது வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு இது ட்ராலி ஓட்டும்போது மட்டும்தான் தேவைப்படும். நன்றி. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி.